ஈரோட்டில் இரண்டாவது நாளாக கள ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று 1369 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருக்கிறார். முன்பாக அங்கு சென்ற அவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் இருக்கீங்க. முதல்வனுடைய இன்றைய பயண திட்டம் என்ன? நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதும் மாவட்டம் வாரியாக வளர்ச்சி திட்ட பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகின்றார். இதற்காக கடந்த மாதம் கோயம்புத்தூரில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதற்கு பிறகாக விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் அவர் ஆய்வு செய்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக நேற்றும் இன்றும் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஈரோடு மாவட்டத்தில் வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்தல் மற்றும் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தல் உள்ளிட்ட பணிகள் மற்றும் கள ஆய்வு மேற்கொள்வதற்காக ஈரோடு மாவட்டத்திற்கு நேற்று முதலமைச்சர் வருகை தந்திருந்தார். நேற்று பல நிகழ்வுகளில் பங்கேற்றிருந்த முதலமைச்சர் இன்று அரசு திட்ட பணிகளை தொடங்கி வைத்தல் உள்ளிட்ட அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தற்பொழுது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றார். அரசு விருந்தினர் மாளிகையில் இருந்து விழா நடைபெறக்கூடிய ஈரோடு அடுத்த சோலார் அருகே ஒரு பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த நிகழ்ச்சிக்கு செல்லக்கூடிய வழியில்தான் ஏராளமான பொதுமக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் வழிநெடுகிலும் நின்று ஒரு வரவேற்பை அளிக்கக்கூடிய அந்த நிகழ்வை நம்மால் காண முடிகின்றது. குறிப்பாக பெருந்துறை சாலை, அரசு மருத்துவமனை, பன்னீர்செல்வம் பூங்கா, கொல்லம்பாளையம், சோலார் உள்ளிட்ட பகுதிகளில் வழிநெடுகிலும் ஏராளமான பொதுமக்கள் திரண்டு நின்று அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கிறார்கள். கூட்டம் அதிகமாக மக்கள் வரவேற்பை பார்த்ததும் முதலமைச்சர் வாகனத்தில் இருந்து இறங்கி பொதுமக்களை சந்தித்து அவர்களுடன் கை குலுக்கி அந்த வரவேற்பை இனிதாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு பிறகாக அவர் சோலாரில் நடைபெறக்கூடிய அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று முடிவுற்ற திட்ட பணிகள் மற்றும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட இருக்கின்றார். குறிப்பாக 1369 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த நலத்திட்ட பணிகளை இன்று அவர் மேற்கொள்ள இருக்கின்றார். அதே போன்று 284 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 50,088 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்க இருக்கின்றார். குறிப்பாக 559 திட்ட பணிகள் 951 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்ட பணிகளை அவர் தொடங்கி வைக்கின்றார். அதே போன்று 222 புதிய திட்டங்களுக்கு 133 கோடியே 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான அந்த புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்ட இருக்கின்றார். அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காகத்தான் முதலமைச்சர் தற்பொழுது சென்று கொண்டிருக்கின்றார். அவ்வாறு அந்த நிகழ்ச்சிக்கு செல்லக்கூடிய வழியில் தான் அவருக்கு அந்த உற்சாகமான வரவேற்பு என்பது தற்பொழுது அளிக்கப்பட்டு வருகிறது. நேற்று முதலமைச்சர் ஈரோடு வந்த பொழுதே மாவட்ட எல்லையில் இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவிற்கு அவருக்கு இதே போன்றுதான் வழிநெடுகிலும் திரண்டிருந்த பொதுமக்களும் திமுகவினரும் ஒரு உற்சாகமான வரவேற்பை அளித்திருந்தார்கள். நேற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் 2 கோடியாவது பயனாளிக்கு வீடு இல்லம் தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழாக அந்த மருத்துவ பெட்டகத்தையும் வழங்கியிருந்தார். அதே போன்று நேற்று விசைத்தறி கூடத்திற்கும் நேரடியாக சென்று அங்கு தொழிலாளர்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளையும் கேட்டறிந்தார். குறிப்பாக அந்த விசைத்தறி தொழிலில் இருக்கக்கூடிய குறைகளையும் நிவர்த்தி செய்வதாகவும் கூட அவர் அப்போது உறுதியளித்திருந்தார். 2ஆம் நாள் நிகழ்ச்சியாக தற்பொழுது முதலமைச்சர் இன்று இந்த அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கின்றார். அதற்காகத்தான் தற்பொழுது அவர் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றார். அடுத்த கட்ட விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம் குணசேகரன். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.